அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தமிழகத்தில் எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்த பட்டியல் பணிகள் துவங்கியிருக்கிறாங்க. இந்த வாக்காளர் திருத்த பட்டியலை எப்படி நாம் எதிர்கொள்வது அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய வீடியோக்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக விழிப்புணர்வு பதிவுகளை செஞ்சுட்டே வர்றாங்க. ஜமாத்துகளில் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே பல விழிப்புணர்வுகளை கொடுக்குறாங்க. இருந்தாலும் இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய மக்கள், அதாவது படிக்காதவர்கள் இருக்கிறாங்க. கிராமங்களில், நகரங்களில் படிக்காத மக்கள் இருக்கிறாங்க. ஒரு அரசு அலுவலகத்தில் போய் ஒரு கோரிக்கை வைக்கிறதா இருந்தாலும் கூட எப்படி மனு எழுதணும் அப்படிங்கிறது தெரியாமல் நிறைய பேர் அந்த மனு எழுதி கொடுப்பாங்கல்ல, அவங்களிடத்துல உதவியை நாடக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அப்போ இப்படியான சூழலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு வார்டுகள்லையும் இந்த எஸ்ஐஆர் சிறப்பு ஆலோசனை உதவி மையங்கள் துவங்கணும் அப்படின்னு சொன்னால், யாருக்கெல்லாம் மனு ஃபுல்லப் பண்ண தெரியலையோ அவங்களுக்கு ஃபுல்லப் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை அந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் மூலமாக வழங்குவது, இப்படியான பணிகளை நாம் மேற்கொண்டோம்னா தமிழகத்தில் இந்த வாக்கு திருட்டு ஏற்படாத வகையில் நம்ம பாதுகாக்கலாம். இதை ஒவ்வொரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும், சமூக ஆர்வலர்களும், சமூக அமைப்புகளும் களத்தில் இறங்கி இதை பணிகளை நாம் மேற்கொள்ளணும். இன்னும்